இன்னைக்கு காலையில சுமார் ஒரு 10 மணி அளவுல திருநெல்வேலி ஒருங்கிணைந்த மாவட்ட நீதிமன்றத்தினுடைய மெயின் கேட்டு முன்னாடி ஒரு நபர் ஒரு 4-5 நபரால வெட்டி கொல்லப்படுறாரு. சம்பவத்திலிருந்து மிக அருகில ஒரு 10 அடி கூட தொலைவில் இருக்க 30-35 போலீஸ் நிக்கிறாங்க. இது எல்லாத்தையும் வேடிக்கை பாக்குறாங்க. மிகப்பெரிய கொடுமை. மனிதனையும் எந்த அளவு செத்து கிடக்குன்னு பாருங்க. ஒரு போலீஸாலேயே தடுக்க முடியல, பப்ளிக் எப்படி வருவான்? அதுல ஒருத்தன் ஓடி வரான். அந்த 4 பேத்துல ஒருத்தன் காமராஜ் நகருக்குள்ள ஓடி வரோம். வழக்கறிஞர்களாகிய நாங்க 2 பேர் பிடிச்சு கொடுக்கிறோம். இல்லாட்டனா அவனு இன்னைக்கு எஸ்கேப். அவங்க வந்த கார் அன்னபூர்ணா முன்னாடி அங்கிருந்து கிளம்பி நேர கிழக்க பார்க்க போகுது. காரை நாங்க எதிர்த்து மறிக்கிறேன். போலீஸ் வாங்க, வேரிஸ் ஒரு வெப்பனை கொண்டுட்டு வாங்க, கன் எடுத்துட்டு வாங்க. எல்லா போலீஸும் சடனா ஸ்டன் ஆகி நிக்காங்க. யாருமே வரல. பப்ளிக்ல ஒருத்தனை வெட்டிட்டு 4 பேரு அசால்ட்டா போறான். இந்த சமுதாயம் என்ன செஞ்சிரும், இந்த காவல்துறை என்ன செஞ்சிரும், இந்த சாமானிய மக்கள் என்ன செஞ்சிரும் சொல்லி மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. நாளைக்கு ஒரு பப்ளிக் ஒரு குடும்பத்தோட அவன் எப்படி வெளியே போவான்? நல்லவனா கட்டுவா, அதெல்லாம் அப்பாற்பட், அதெல்லாம் வேற. அப்ப இந்த காவல்துறை நீதிமன்றத்துக்கு அவன் வாரான். எதுக்கு வாரான்? சாட்சி சொல்லவோ தண்டனைக்கோ எதுக்கோ ஒரு இதுக்கு வாரான். நீதிமன்ற வாசல்லே அவனுக்கு பாதுகாப்பு இல்ல. அவன் வீட்டு வாசல உண்டா, சமுதாயத்துல ரோட்ல உண்டா? என்ன இந்த பாதுகாப்பு போலீஸ் கொடுக்கு? போலீஸ் நான் கூப்பிடுறேன், கத்துன்னு கத்துறேன். போலீஸ் வாங்க வாங்க, கன் எடுத்துட்டு வாங்க, நான் பிடிக்கிறேன் வாங்க. ஒரு போலீஸும் வரலங்க. ஒரே ஒரு எஸ்ஐ தவிர வேற யாரும் வரல. 30 போலீஸ் 40 போலீஸ் இருக்காங்க. என்னங்க அந்த எஸ்ஐ உய்காட்டான் மட்டும்தான் வந்தாரு. அவர் தான் உண்மையிலே இந்த ஹீரோ. வேற யாருமே வரலங்க. இது எல்லா போலீஸும் வெடிக்க போக்கு. வேர் இஸ் த இன்ஸ்பெக்டர், வேர் இஸ் த இன்சார்ஜ் ஆஃப் த கோர்ட், ஏஆர்எஸ் த டிசி எங்கங்க? இவங்களா எங்கங்க? பாளையங்கோட்டை ஸ்டேஷன் தில்லை நாராஜன் எங்கங்க? இடுப்புல கண்ணை வச்சுட்டு அழிவாராங்க. பப்ளிக்க மிரட்டுவோம், காசுல காசு வாங்குவோம், அட்வொகேட்டை மிரட்டுறதுக்கும் அழிவாராங்க. அவர் எங்கங்க? இன்ஸ்பெக்டர், இன்சார்ஜ் இன்ஸ்பெக்டர் கன் எங்கங்க? எங்கங்க? ஒருத்தர் கூட வரலங்க. ஒரு கன் இருந்தா கன் பாயிண்ட்ல பிடிச்சிருக்கலாங்க. நான் வண்டி நிப்பாட்டி இருந்தாங்க. அவன் அருவால இருந்து வெட்ட வந்தா அடுத்து என்னதான் வெட்ட இருப்பான். திருப்பி நான் பிரைவேட் டிஃபென்ஸ் எடுத்து நான் விட்டுவேன். இதான் நடந்திருக்கும் இன்னைக்கு. ஒண்ணு நான் அல்லது அவன் அப்படிதான் நடந்திருக்கும். அவன் இறங்கல, நான் கார் அடி நடிக்கேன். எங்கெங்க போனாங்க போலீஸ்? என்ன பண்ணுனாங்க? கண்ணு கட்ட தூரத்துல தான் போலீஸ் நிக்காங்க. அப்புறம் எதுக்கு உங்களுக்கு துப்பாக்கி, உங்களுக்கு கன்னு எதுக்கு? ஒரு கார் வச்சிருக்கீங்களா? அது டெம்போ டிராவலர் உள்ள விட்டு அடிச்சு தூக்குங்க. அப்பாவி மக்களை, எல்லா சமுதாய மக்களும் யாரா இருந்தாலும் சரி காட்டுக்குள்ள கூட்டு போய் சுடுதாங்க. அதெல்லாம் உங்களுக்கு பெருமை? பப்ளிக்ல வெட்டுதாங்க, அவனை சுடுங்க, அவங்களை தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. நாங்க கொண்டாடுவோங்க. நாங்க விட்னஸா வரோங்க, ஐ விட்னஸ். இதுக்கு மேல என்னங்க செய்ய முடியும்? கார்த்திக் தம்பான், செயற்குழு உறுப்பினர், திருநெல்வேலி வழக்கறிஞர் சங்கம். வெக்க கேடுங்க இது. எல்லா பக்கத்திலயும் சட்ட ஒழுங்கு எப்படி நான் சொல்ல முடியாது. திருநெல்வேலியில சரியில்லை. திருநெல்வேலியில் லோக்கல் இன்ஸ்பெக்டர் என்னங்க போனாரு? அவருடைய மெத்தனை போக்குதாங்க நீ காரணம். கையூட்டல் வாங்குவோம், பள்ள காட்டுவோம், இன்னும் பலாவரை எல்லாரும் கூட சேர்ந்து வழக்கு தான் இருக்காரு. டியூட்டி டேட்ல டியூட்டில இல்லாம எங்க போன எல்லாம் முடிச்ச பிறகு நாங்க சாலை மறியல் பண்றோம். இப்ப நிக்காரு, போங்க எல்லாரும் வெளியே போங்க, வெளியே போங்க. எங்களை போக சொல்றதுக்கு இவர் யாருங்க? பப்ளிக்கு தாங்க. நாங்க பப்ளிக் சட்டம், சட்டத்துக்காண்டி பப்ளிக் இல்லாம மக்கள் இல்லங்க, மக்களுக்காண்டதான் சட்டம். அந்த சட்டத்தை பாதுகாக்க தெரியாத இந்த இன்ஸ்பெக்டர் எதுக்குங்க? இந்த டிசி எதுக்கு? ஏசி எதுக்குங்க? என்னங்க நினைச்சிட்டு இருக்காங்க? தினமும் பல ஆயிரம் பேர் வந்து செல்லக்கூடிய நீதிபதிகள், மாவட்ட நீதிபதிகள், அமர்வு நீதி வந்து செல்லக்கூடிய, என்னை போன்ற பல 100 வழக்கறிஞர்கள் வந்து போகக்கூடிய மாவட்ட நீதிமன்ற வாயிலின் முன்பாக அதிகமான ரெஸ்டான நேரம், மக்கள் போக்குவரத்து அதிகமாக உள்ள நேரத்தில் காவல்துறை 25 பேர், உதவி ஆய்வாளர், ஆணையாளர், உதவி ஆணையாளர், ஆய்வாளர், உதவி ஆய்வாளர், எண்ணற்ற காவல்துறையின் கண் முன்பாக ஒரு இளைஞரை வெட்டியவர்கள் யாரும், வெட்டுப்பட்டவர்கள் எங்களுக்கு தெரியாது. நாங்க அப்பாவிகள், நாங்க பாமரர்கள், கருப்பு அங்கியை தவிர எங்களுக்கு வேற எந்த ஆயுதம் கிடையாது. வழக்கறிஞர்கள் ஓடி போய் தடுக்கிறோம். வழக்கறிஞர்கள் தடுக்கிறாங்க. கார்த்திக் தம்பான்ங்கிற வழக்கறிஞரும் இன்னும் இளையராஜிங்கிற வழக்கறிஞர் ஓடி போய் தடுக்க. அவங்களுக்கு வெட்டு விழுந்து அவங்க குடும்பத்தை யார் பார்க்க? ஒரு மனிதாபிமானத்தின் அடிப்படையில் அந்த கொலையை தடுக்கணுமா வேண்டாமா? காவல்துறைக்கு எதுக்கு ஆயுதம் வழங்கப்படுகிறது? வழக்கறிஞர்கள் ஒன்றுமில்லாத வழக்கறிஞர்கள் நாங்க ஓடி போய் தடுக்கிறோம். அவங்க நினைச்சுன்னா சத்தம் போட்டுதான் போட்டு அவங்க உயிரோட இருந்திருப்பாங்க. அது மட்டும் இல்ல, கேலி கூத்து என்னன்னா, கொலை நடக்கலாம், போலீஸ் பதறி உள்ள ஓடுறாங்களாம். ஒரு கொலை நடந்துகிட்டு இருக்கு, சட்டம் போடணுமா இல்லையா? யாரா புடின்னு சொல்லணுமா இல்லையா? நாங்க வக்கீல் புடிச்சு கொடுத்துருக்காங்க, எந்த ஆயுதமும் இல்ல. வக்கீலுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கு? கொலை நடந்துகிட்டு இருக்காங்க, காவல்துறை உள்ள ஓடுறாங்க. அது சிசிடிவி செக் பண்ணணும். காவல்துறையுடைய வஜ்ர வாகனம் இருக்கு, மாவட்ட நீதிமன்றத்துடைய சிசிடிவி இருக்கு. அப்பட்டமானது. நாங்க உண்மையை பேசுறோம், சத்தியத்தை பேசுறோம், நிதர்சனத்தை பேசுறோம், நீதி கிடைக்கும் நம்புறோம். எங்களுக்கு எந்த உள்நோக்கமும் கிடையாது. வெட்டியவர் யார், வெட்டுப்பட்டவர் யார், இறந்தவர் யார், வெட்டியவர்கள் யார் எங்களுக்கு தெரியாது. ஒரு மனிதாபிமானத்தின் அடிப்படையில் சமூக ஆர்வலராக